ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 25/8/2026 முதல் 31/8/2026 வரை ஒரு 7 நாட்களுக்கு, செவ்வாய்க்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை இந்த 7 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளில் சஞ்சாரம் செய்வார். இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஓணம் பண்டிகை, திருவோண விரதம், பௌர்ணமி தினத்தில் ரிஷப ராசி என்பதற்கு ஒரு சிறப்பான பரிகாரம் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. இந்த வாரம் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது. அதனால் சந்திர கிரகண தோஷம் நமக்கு பாதிப்பில்லை. இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன அறிவுறுத்துகிறது அப்படின்னா, இடி மின்னலுடன் மேகம் கர்ஜித்து மழை பொழியும். தேவாலயங்களில் இடி விழும். இடி இடிக்கும் போது, மழை பெய்யும் போது, மின்னல் மின்னும் போது மொட்டை மாடியில் நிற்பது, மரத்தடியில் நிற்பது பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். செவ்வாயும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை. நாம்ச கட்டத்தில் கும்பராசி மேல் செவ்வாய் செல்கிறார். அதனால் மின்னல் தாக்குவதற்கு, இடி தாக்குவதற்கு இந்த வாரம் வாய்ப்புகள் அதிகம். ரிஷபம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 25/8/2026 அன்று மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். உங்கள் ராசிக்கு 8வது வீட்டிலே சந்திர பகவான் செல்கிறார். சந்திராஷ்டம நாளில் நல்லா சாப்பிடணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். தேவையில்லாமல் பயண போக்குவரத்தை தவிர்த்து விடணும். 25ஆம் தேதி மதியத்திலிருந்து 9ஆம் இடம் சந்திர பகவான் வருகிறார். கோச்சாரத்தில் 8ஆம் இடமும் 9ஆம் இடமும் சந்திரனுக்கு சாதகமல்ல. அப்போ 9ஆம் இடம் சந்திரன் வரும்போது அப்பாவோ, வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் முதலாளிகளோ, உயர் அதிகாரிகளோ, உங்களை விட வயது பெரியவர்கள் உங்களை கட்டுப்படுத்துவாங்க. இன்றைக்கி இது வேணாம், இது வேணாம், உங்களுடைய ஆசைகள் நீங்கள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிப்பீங்க. அது வேணாம் அப்படின்னு உங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி. 26ஆம் தேதி புதன்கிழமை ஓணம் பண்டிகை, திருவோண விரதம். பண்டிகை நாட்கள் நல்லா சூப்பராக இருக்கும். 27ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆவணி மாதம் 10ஆம் தேதி அன்றைய நாள் பௌர்ணமி தினம். இந்த பௌர்ணமி திதி அன்று சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு ஒரு 7 மணிக்கு மேலே ரிஷபம் ராசி அன்பர்கள் மேற்கு திசையாக நின்று ₹1 நாணயம் கையில் வைத்து கொண்டு, ₹1 காசு கையில் வச்சுக்கிட்டு மேற்கு பக்கமாக திரும்பி நின்று உங்கள் தலையை 3 முறை சுற்றி ₹1 காசை தூக்கி எறிஞ்சிருங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். திதியிலேயே மிக மோசமான திதி பௌர்ணமி திதி தான். பௌர்ணமி திதியில் பெண்கள் பிறந்தா, பெண் குழந்தைகள் பௌர்ணமி திதியில் பிறந்தா பிரச்சனைகள் அதிகம். திருமணமே காலம் கடந்து தான் திருமணம் நடக்கும். வயதாகி தான் திருமணம் நடக்கும். அப்படி திருமணம் நடந்தாலும் பெண்களுக்கு இந்த பௌர்ணமி திதி திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள், கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை இல்லாதவர்கள், குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் பௌர்ணமி தினத்தில் ₹1 நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு தலையை 3 முறை சுற்றி மேற்கு திசையை பார்த்து தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனைகள் குறையும். தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா 2-3 மாதம் இதை தொடர்ச்சியாக செய்யுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். 28ஆம் தேதி விவசாயிகள் பயிரிட மண்ணை சமன் செய்யலாம், உழவு ஓட்டலாம், எரு விதைக்கலாம், விதை கூட பயிரிடலாம். 28ஆம் தேதி விவசாயிகள்
வெள்ளாமை பண்ணிக்கலாம். 29ஆம் தேதி மதியத்திலிருந்து சந்திர பகவான் ராகுவை கடந்து சனியை மேல் மீனராசியில் சந்திர பகவான் செல்வார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் குருவும் பரிவர்த்தனை யோகம். ரிஷபம் ராசி என்பதற்கு 29ஆம் தேதி மதியத்திலிருந்து 30, 31 உங்களுக்கு லாபஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. இந்த வாரம் இறுதி நாட்கள் ரிஷபராசி என்பதற்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி நல்ல வருமானம், சம்பாத்தியம், மனசில் மகிழ்ச்சி, நண்பர்கள் கூட்டாளிகள் உதவி ரிஷபம் ராசி என்பதற்கு வாரம் பிற்பாதி நாட்கள் கொடுக்கிறது. 10வது வீட்டிலே சந்திரன் இந்த வாரம் சென்றாலும் ராகுவோடு சந்திர கிரகணத்தில் 28ஆம் தேதி சந்திர கிரகணம். அதனால் வந்து சந்திர கிரகணத்தில் உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி செல்லும்போது 10ஆம் இடமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை தான் அதிகம், உடல் உழைப்பு தான் அதிகமாக இருக்கும். 28, 29ஆம் தேதி மதியானம் வரை பார்த்தீங்கன்னா புதிய காரியங்களுக்கு பெரும்பாலும் முயற்சி செய்யாதீங்க. தொழில் உத்தியோகம் சார்ந்து முதலீடு செய்வதை அந்த காலகட்டத்தில் தவிர்த்திடணும். 29ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே சந்திர பகவான் 11ஆம் இடம் வக்கர சனி மேல் செல்லும்போது சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம், ராசி பரிவர்த்தனையில் இருக்கும்போது புதிய காரியங்கள் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். அன்றைய தினம் வந்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். நீங்கள் வந்து தங்க நகை கூட எடுக்கலாம், தங்க நகை எடுக்கலாம், வீடு கட்டலாம். உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகளை 11வது வீட்டிலே சந்திர பகவான் வரும்போது ரிஷபம் ராசி என்பதற்கு ஏற்படுத்தி தரும். ரிஷபம் ராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் நிற்கிறார். ராகுவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்கிறார். 2ஆம் வீட்டில் ராகு நிற்கும்போது வண்டி வாகன ஓட்டுநர்கள் கொஞ்சம் வந்து பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். இப்போலாம் வந்து சாகசத்தில் ஈடுபடக்கூடாது. ராகு நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டில் செல்லும்போது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். மற்றவர்களை மதிப்பு கொடுத்து பேசணும். குறிப்பாக வந்து பெண்களிடத்தில் பேசும்போது அல்லது தெரியாத கூட பொது இடத்தில் பெண்களை பற்றி அவதூறாக, மதிப்பு குறைவாக ரிஷபம் ராசி என்பவர்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் 2வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே செல்லும்போது ஒருத்தரை வந்து குறை சொல்லணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இறங்கி வேணுனாலும் ரிஷபராசி என்பவர்கள் உங்களுடைய பேச்சு வந்து அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும். அதனால் வந்து 2வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பல் வலி வரும். ஏன்னா 2ஆம் வீட்டில் செவ்வாய் நின்றாலே பல் வலிக்கும், முகத்தில் காயங்க ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி இந்த வாரம் ரிஷபராசி என்பதற்கு ஓரளவு நல்ல வாரமாகத்தான் இருக்கிறது. பௌர்ணமி அன்று இந்த எளிய பரிகாரத்தை செய்து விடுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.